30,000 ரிங்கிட் இழப்பீடு ஏற்படும் அளவிற்கு நம்பிக்கை மோசடி செய்ததாக வாகனங்களை வாங்கி விற்கும் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகி பெண் ஒருவர் நகரி சிம்பிலான் குவாலபிலா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 30 வயது எல் சரண்யா என்ற அந்த பெண் நிர்வாகி நீதிபதி யூஸ்னா கடிஜா முகமது யூசுப் முன்னிலையில் நடத்தப்பட்டு அவருக்கு எதிராக 6 நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரிக்கும் ஜூனுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நிறுவனத்திற்கு சொந்தமான பணத்தை சட்டவிரோதமாக தமது சொந்த வங்கி கணக்குக்கு மாற்றிக்கொண்டதாக சரண்யா மீது மொத்தம் 6 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 14 ஆண்டு சிறை அல்லது அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 408வது பிரிவின் கீழ் சரண்யா நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி உள்ளார். எனினும் தனக்கு எதிரான 6 குற்றச்சாட்டுகளையும் சரண்யா மறுத்து விசாரணை கோரியதால் அவரை 12,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.